ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112335 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வாத்தியாரே, சிவா, நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி நினைச்சு மறந்துரு. கடவுள் உனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அண்ணனும் கார்த்தியும் இப்பவும் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேண்டாம், விட்டுரு. சிவா, 2 மணிக்கு ட்ரெயின். இப்போ டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. வா. அண்ணே, சரவணன். சொல்லடா. அண்ணே, அந்த சிவா வெளியே வந்துட்டானே. காத்திருந்து வேட்டையாடுறது எவ்வளவு சுகம்னு தெரியுமா? அந்த சிவாவோட பணத்தை எனக்கு பார்க்கணும்டா, பார்க்கணும். ரொம்ப நன்றி வாத்தியாரே. என்ன சிவா, நமக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நீ அந்த ஊருக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி. தம்பி, கொஞ்சம் வண்டியை திருப்பு.
வணக்கம். நம்ம நாட்டோட வரைபடத்துல பார்த்தா 220 சதுரடியை கொண்ட ஒரு சின்ன கிராமம் தான் தாமரை குன்று. மும்மூர்த்திகளான பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன் இவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிற கிராமம். ஏன்னா இங்க பூக்கிற தாமரை பூக்கள் பவித்திரமான பூஜைகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுது. அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே குறும்பு, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருந்தும் நல்லவர்களா இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இத பாருங்க, இந்த நேஷனல் பெர்மிட் வண்டி தாமரை குன்றுக்கு தான் போகுது. ஏதோ ஒரு படத்துல ஒரு ஹீரோ சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங்னு சொன்னா நமக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இந்த கதைக்கு தேவையான முக்கியமான சம்பவம் இம்போர்ட் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த லாரி. இதோ பாருங்க, லாரியில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை இங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு நாமளும் பார்ப்போம். என்ன நடக்க போகுதுங்க? எதுவுமே நடக்க போறது இல்ல. என்னடி வாயாடி, ஏன்டி இப்படி கத்துற? நீ போய் உன் வேலையை பாரு. உன்னோட இந்த ஃப்ராட் தனத்தெல்லாம் நானும் ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய முறமாமனம். என்னடி என்ன பார்த்தோன்னே நக்கலா பேசுற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ. எனக்கு எப்போ தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு உன்னோட சம்மந்தம் கூட எனக்கு தேவையில்லை, புரியுதா? ஆமா, இங்க பாரு, காலங்கத்துல என் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. தண்ணி அடிக்கும் போது மட்டும் வர ஒரு பாசம். ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? என்னன்னு போய் விசாரி. நீங்க போய் விசாரிங்க. ஒரு வாட்டி போய் விசாரிச்சதுக்கு ஒரு வாரம் முழுக்க என்னால மூத்திரம் போக முடியல. என் பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா. எதுக்காக? எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. சாராயம் காய்ச்சறது, கஞ்சா, நல்ல காம்பினேஷன். நான் செத்தா கூட உன் ஆசை நடக்காது. வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், என்ன திமிருடி உனக்கு? உன்னை இங்க வச்சு என்ன செஞ்சாலும் எவனும் கேட்க மாட்டான், புரியுதா? சாவ கிடக்குறவன் அப்பனும் வரமாட்டான். என்கிட்ட மோதுறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆம்பளையும் இல்ல. ஒழுங்கா இல்லைன்னா சாவடிச்சிருவேன், புரியுதா? டேய் பத்ரா, என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்ல. நேத்து ரஜினிகாந்த் படம் பார்க்க போன ஜெயிலர் சூப்பர். நீ ரொம்ப ஒண்ணு பேச வேண்டாம்னா? இந்த கூட்டத்துல யாராவது ஆம்பளையா இருந்தா வாங்கடா. பத்ரா, எழுந்திரு. உன்ன பிடிங்கப்பா யாராவது. இந்த ஊர்ல என்ன யாரும் எதிர்த்தது இல்ல. இந்த பத்ரன் நெஞ்சு மேலே உடச்சிட்டல, உன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, இந்த ஹீரோயிசம் எல்லாம் காட்டி என்ன காப்பாத்துறதுக்கு நீ யாரு? இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்தது இல்ல அதானே? நான் மதுரை மேலூர்ல இருந்து வரேன். நான் அப்பவே நினைச்சேன், இந்த திமிரு தைரியத்தை பார்க்கும் போதே நீ அங்கிருந்து தான் வந்திருப்பேன்னு. இல்ல, அது இனி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் பேர் சதீஷ். நீ ஈஸ்வரமங்கலத்து ஆளுன்னு சொன்னேல்ல, இனிமே நீ என் சொந்தக்காரன் தான். மீனாட்சி, இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு தைரியசாலி நாங்க 2 பேர் இருக்கோம். வா வா. வா, வண்டியில ஏறு. இந்த பத்ரன் ஒரு ஆளே கிடையாதுங்க.
அடுத்தவங்களோட வயித்துல அடிக்கணும்னா ஆளா நிப்பான். அந்த மீனாட்சியோட தூரத்து சொந்தக்காரன் அவன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, ஈஸ்வரமங்கலத்துல யாருன்னு சொன்னீங்க? அது அது வந்து யாரா இருந்தாலும் சரி, எங்க சேகர் ஐயாவுக்கு இப்போ ஒரு ஆம்பளை சப்போர்ட் கண்டிப்பா தேவை. பாருங்க, தாமரை குளத்தை பாத்தீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் சொர்க்கமா இருந்தது. இங்க எங்க பார்த்தாலும் ஒரே பூக்கள். இதுக்கு முன்னாடி தொழிலாளர் தலைவனா பத்ரன் தான் இருந்தான். இப்போ ரொம்ப கெட்டு போயிட்டான். எங்க ஐயாவோட தம்பி சின்னையா கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரமங்கலம் இருட்டாയി போச்சு. அவர் எப்படி செத்தாருன்னு தெரியுமா? கொலை பண்ணிட்டானுங்க. வெளியூர் ஆளுங்க. அவரு வெளியில நிறைய பிசினஸ் பண்ணாரு. இதுதான் இந்த ஊரோட சிவன் கோயில். சிவனே, இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் சின்னையாவை வெட்டி கொண்டாங்க திருவிழா நடந்த அன்னைக்கு. இப்ப நம்ம பார்த்த பத்ரனும் அவன் ஆளுங்களும் வெளிய ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஊரை அழிக்கிறது தான் அவனோட ஒரே எண்ணம். ஹைதராபாத் குண்டூர் சிஐ ஸ்ரீனிவாசராவ் ரிப்போர்ட்டும் தென்காசிபுரம் சிஐ பழனிசாமியோட ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். எல்லாம் நமக்கு சாதகமாக வந்திருக்கு. வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உயிர் போற வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படித்தானே சார்? உங்களுடைய வேதனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் தம்பியோட கொலைகேஸ் ஃபைல் பண்ணும்போது உயிரோடு இருக்கிற எந்த குற்றவாளியையும் சட்டத்திலிருந்து நான் தப்பிக்க விட மாட்டேன். இன்னைக்கு போலீஸ் வந்திருக்காங்க. என்ன ஒரே போலீஸா இருக்கு? அது எங்க சின்னையா இறந்ததுக்கு அப்புறம் தினமும் வருவாங்க. போலீஸ்காரங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? பாத்ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து அப்படிதான். போலீஸ்காரங்களை பார்த்தா ஒண்ணுக்கு போயிடுவேன். போயிட்டு வா, போயிட்டு வா. இந்த வருஷத்தோட திருவிழா அமர்க்கலமா இருக்கணும். கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த திருவிழாவோட தோஷங்கள்லாம் நீங்கிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இப்போ உங்க பொண்ணுக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். பாப்பா சார். அடா, என்னடா சதீஷ், கொஞ்ச நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம். அது என்ன விஷயம்? அது இங்க ஒரு சொந்தக்காரனை கூட்டிட்டு வந்தேன். சொந்தக்காரனா? அது போலீஸ்காரனை பார்த்து அவன் ஒண்ணு கடிக்க போயிட்டான். இவர் தான் நான் சொன்ன ஆளு. வணக்கம். வணக்கம். யாரு? புரியலையே. என் பேர் சிவசங்கர். சிவான்னு கூப்பிடுவாங்க. தென்காசியில் இருக்கிற நடராஜன் சொல்லி வந்தேன் ஒரு வேலை தேடி. அப்ப வேலை தேடி தான் இந்த ஊருக்கு வந்தியா? சொல்லவே இல்லை. ஒரு திறமையான பையனை இங்க அனுப்புறேன்னு நடராஜ் என்கிட்ட சொல்லியிருந்தான். செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல உள்ள போய் சாப்பிடு. வா வா வா. நீ இவரை உள்ள கூட்டிட்டு போ. சரி, உள்ள போ. இங்க நல்ல இட்லி சாம்பார் கிடைக்கும். நான் சொன்னேன்ல இட்லி சாம்பார் இருக்கும்னு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. லட்சுமிக்கா, இனி தினமும் சாப்பிட இன்னொருத்தரும் இருப்பாருங்க. அதுக்கு என்ன, சமையல் பண்ணி பரிமாறுறது தானே ஏன் வேலை. நீங்க எந்த ஊரு? அது இங்கே பக்கத்துல தான். தாமரை பறிக்க வேலைக்கு வந்திருக்கியா? ஆமா, ஐயாவோட பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னத்த சொல்றது, ஒரு மாற்றமும் இல்ல. வரவங்க போறவங்க எல்லாம் அடிக்க வேற செய்யறாங்க. பெங்களூர்ல படிக்க போனதுதான் ராக்கிங்ல மாட்டி பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீ பயப்படாத, சாப்பிடு சாப்பிடு. லட்சுமிக்கா, இன்னும் 2 இட்லி வைங்க. ஹாய் டிக்ரோஸ். டிக்ரோஸா? என் செல்ல டிக்ரோஸ், என்னடா இது? ரொம்ப இழைச்சு போயிட்டியே. உடம்பு சுத்தமா கவனிக்கிறதே இல்லனா? வாங்கம்மா. 24 hours டான்ஸ் கூத்துன்னு சொல்லி அலையற. ரொம்ப இழைச்சு போயிட்ட. முதல்ல இத சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றல. நல்லா சாப்பிடு.
சாப்பிடு 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 அம்மாடி சாப்பிடு. அது ஒரு 2 இட்லி இதுல வைய என்னன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது. டேய் தடிமாடே, நீ தான் என் டிக்ரோஸ கெடுக்கிறதே. உன்ன இவ்வளவு புளிங்க. நந்தோ, ஏன் ஸ்ரீதேவி இவளை கவனிக்க வேணாமா? இன்னைக்கு இவளுக்கு நோய் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவளை உள்ள கூட்டிட்டு போ. வாமா, விடு சொல்றேன் உள்ள வா. போ. இந்த தடிமாடி டிக்ரோஸ் வாமா. விடு. ஐயா, இது சொல்றேன். வாமா மன்னிக்கணும், மென்டலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற பொண்ணு. ஏய் இருக்கட்டும், பாவம் அவ சின்ன பொண்ணு தானே. ஓகே. ஹலோ சூப்பர் ஸ்டார். ஏய் மீனாட்சி, என்ன இங்க? கொஞ்சம் கடன் இருக்கு, அதை மீட்றதுக்காக சின்னதா லோன் எடுக்கணும், அதை விசாரிக்க தான் வந்தேன். அப்புறம் இப்ப தாமரைக்குண்டுல பேச்சலாம் உங்களை பத்தி தான். நான் அவர் கூட வந்தேன், அப்புறம் பார்ப்போம். ம்? ஏய், அங்கே நில்லு. நீ கண்ட பரதேசி நான் நினைச்சு கனவு காண்றேன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஆம்பளைங்கிற கனவு காண்றது பொம்பளைங்களுக்கு ஒரு கௌரவம் தான். ஏய், வேலையை பார்த்துட்டு போடா. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் பஞ்சாயத்து சைட்ல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் கிளியரான பேப்பர்ஸ் தான் இது. நின்னு போன திருவிழா நடக்கிறதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவல் பேப்பர்ஸ் தான் இது. இனிமே உங்க நிலத்துல யாரை வேலைக்கு வைக்கணும் வைக்க கூடாதுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கலாம். தடுக்கிறவங்க மேல நீங்களே ஆக்ஷன் எடுங்க. இனி யார் கூடவும் போட்டி போட விரும்பல, நிலத்தை விற்க முடிவு பண்ணிட்டா. எதுக்காக சார் இப்படிலாம் முடிவு எடுக்கிறீங்க? இவங்களுக்காக பயந்துக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வாழ போறீங்க? என் தம்பி என் கூட இருந்திருந்தா நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன மாதிரி ஒரு தொழிலாளியை பட்டினி போட்டுட்டு தாமரைப்பூ பறிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் சிவன் கோயிலோட மூலஸ்தானம் அடைஞ்சிருக்கிறது தான் நல்லது. பத்ரா, வழிவிடு. ஊரை விட்டு ஓடி வந்தவனோட பேச்சை கேட்டு ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? இவனை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் உங்க தம்பி செத்து போனான். அப்படி ஒரு சம்பவம் இன்னொரு தடவையும் நடக்கணுமா? வழியை விடுறா. இங்கே பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த பிரச்சனைக்காக இவங்களுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக தலை குடிக்கணும்? சத்திரிய ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுறது. தோத்து ஓடக்கூடாது. ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கலாம்ல. உங்க தம்பியே உங்ககிட்ட சொல்றதா நினைச்சுக்கோங்க. நான் சாகிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், என்ன நம்புங்க. சரி.
சிவன் கோயிலோட கருவறையை திறந்து பண்டிகை நடத்துவேன். தாமரை பூவும் பறிப்பேன். உனக்கு தில் இருந்துச்சுன்னா முடிஞ்ச தட்டு பாரு. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கேன். மதுரைக்காரன்ற ஒரே திமிரில் உங்ககிட்ட சொல்கிறேன். புரிஞ்சுதா பரதேசி நாயே? இப்பதான் தாமரக்குன்று பஞ்சாயத்துக்கு ஒரு உச்சிரே வந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு தைரியம் அந்த பையனுக்கு. இப்ப என் வேலையும் சேர்த்து அவன் தான் செய்யறான். எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயா கூட்டிட்டு வந்து ரவுடி ஆயவன். ரவுடியும் இல்ல கேடியும் இல்ல. ஏண்டா சதீஷ், அந்த பையன் முகத்தை பார்க்கவே சாந்தமா இருக்கு. அவனோட சிரிப்பு, அவனுடைய உதடு, அவனுடைய மூக்கும், அவனுடைய கதை சொல்ற அந்த கண்களும். ஆஹா பாபுபாய், கையை விடு. உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை இல்ல. பொண்டாட்டி கோச்சிட்டு போனதுனால என்ன காலத்துக்கு டீ குடிக்க வச்சிடாத. சதீஷ், நீ எவ்வளவு டீ குடிச்சாலும் உன்கிட்ட நான் எப்பயாவது காசு கேட்டிருக்கேனா? டேய், ரவுடின்னு சொன்னா எந்த வேலையும் செய்யாம இந்த உட்காந்துருக்க மாதிரி இவன் தான் ரவுடி. ஏன்பா, என் கிளாஸ் என்ன பாவம் பண்ணுச்சு? அதை போட்டு இந்த நசுக்கு நசுக்கிற. என்ன நடந்தாலும் நடக்காதுன்னு நினைச்ச திருவிழாவை இப்ப அமர்க்களமா நடத்தி முடிக்க போறோம். திருவிழா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்ப சாகிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியாக்கும். ஓவரா வாய் பேசாம அந்த சிவா கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிச்சுக்க. அந்த மீனாட்சியை வளைச்சு போட துப்பு இல்லை உனக்கு. நீ திருவிழாவை நிறுத்த போறியாக்கும். போடா போடா. மீனாட்சி இப்போ அந்த சிவா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. சிவா அவளையும் கூட்டிட்டு தான் ஊரை விட்டு போவான். இல்லைன்னா மார்கழி மாசத்துல அலையிற நாய போல மீனாட்சி பின்னாடி மோப்பம் பிடிச்சிட்டே அலைய வேண்டியதுதான்டா உன்னோட விதி. பத்ரா, நிறுத்தியா? இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? பிரச்சனை ஆகுமா? அவனுக்கு பிரச்சனை ஆயிரும். ஏய் பாடி வா சொல்றேன். வா பாடி பாடி என்ன பண்ற பாரு. தலங்கடா கையை விடுடா. பாடி நான் சொல்றேன்ல. அல்ல, அடி வாங்க போறது உறுதி. சதீஷா வாடா. வர டேய் பத்ரா, எதுக்குடா அவளை கட்டி போடுற? டேய் விடுறா அவளை. பாவம் பொம்பளை பிள்ளை. பத்ரா சொன்னா கேளுடா. எவ்வளவு திமிருடி. இருந்து தப்பிக்கவே முடியாது. வேண்டாம் பத்ரா. சதீஷா, அவனை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறா. உன்னை சொந்தமாக்க உன் விருப்பம் எனக்கு தேவையில்லை.
இதுதான் சினிமா ஸ்டைல் ஹீரோ என்ட்ரி. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை வலுக்கட்டாயமா தொடுறது தப்பு தானே? சிவா, நீ என் விஷயத்துல தலையிடாத, அப்புறம் வருத்தப்படுவ. வருத்தப்படுற அளவுக்கு நீ ஒன்றும் தியாகி இல்லை. நீ கட்டின அந்த கட்டை நான் அவுத்து காட்டுறேன். ஏய், சிவா, ஓ கடவுளே, பாரு எவ்வளவு ரத்தம். டேய் சதீஷா, சீக்கிரம் வண்டி எடுறா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, போய் வண்டி எடுறா. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்ரனுக்கு பைத்தியம். இந்த மீனாட்சி கிடைக்கலன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. அதுக்கு சிவா என்ன தப்பு பண்ணா? சிவா ஒருவேளை மீனாட்சியை கடத்திட்டு போயிருவானவன்னு நினைச்சிட்டு பத்ரன் இப்படி பண்ணிட்டான். வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது? இங்க நிக்கிற எல்லாரும் சாட்சிங்க தான் சார். எங்க கண்ணு முன்னாடி தான் அவன் இவன். ஏய் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட். சார், இந்த பொண்ணு ஒரு தங்கமான பொண்ணு. சிவா, நடந்தது என்னன்னு சொல்லு. கம்ப்ளைண்ட் நானே கொடுக்கலனா கேஸ் போடணும்னு அவசியம் இல்லையே. அவ சொல்றதும் உண்மைதான். இதை காரணம் கட்டி பிரச்சனை வேண்டாம். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே. சிவா, உன் முழு பேர் என்ன? சிவசங்கரன். எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே. அம்மாடி மீனாட்சி, மீனாட்சி. வந்துட்டேன்பா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எழுந்திருங்க. குடிங்க. கஷாயம் எல்லாம் தீந்து போச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கணும். எதுக்குமா இன்னும் மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு? இனி அப்பாவால ஒரு காரியமும் நடக்காது. நீங்க இந்த கட்டில்ல உசுரோட இருக்கிறது தான் எனக்கு தைரியமே. உங்களோட நிழல் கூட எனக்கு ஒரு சக்தி தான். அம்மாடி, படுங்க. அப்பா, உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் மட்டும்தானே இருக்கோம். நமக்கு நடுவுல மூணாவதா ஒரு ஆள் வந்தா உங்களுக்கு ஆட்சி பண்ண இருக்கா? நீ பத்ரனை பத்தியா சொல்ற? ஐயோ, செத்தாலும் நான் அவனுக்கெல்லாம் என் கழுத்தை நீட்ட மாட்டேன். உனக்கு பிடிச்ச யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம். நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம சிவா இருக்காருல்ல, சிவாவோட விஷயத்தை பத்தி தான் நான் சொல்றது. எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா அந்த பையன் மனசுல அந்த மனசுல இருக்கிறது இந்த மீனாட்சி தான் எனக்கு தெரியும். எப்பவும் என்னை ரொம்ப பாசமா பாதுகாக்கிறாரு. சிவா கிட்ட வேணா நான் பேசி பார்க்கட்டுமா? காதலிக்க அப்பா கிட்ட அனுமதி கேட்கிற. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணி இருக்கணும்? அதுக்குள்ள கிருஷ்ணகுட்டிக்கு சென்டிமெண்ட் ஆயிடுச்சா? உங்களோட பொண்ணு ஒரு சூப்பரான மருமகளை தானே கூட்டிட்டு வர போறா. அப்போ சந்தோஷம் தானே படணும். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. மருமகனை கனவு காண்றதுல உங்களுக்கு ஆட்சி பண்ண எதுவும் இல்லையே. நீ கொஞ்சம் சும்மா இரு.
தெரியாம செய்யறது எதுவும் வாழ்க்கையோட தவறு கிடையாது. நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், அதுக்காக தான் செஞ்சேன். இனி சாவுதான் கடவுளோட முடிவுனாலும் அது உன் கூட தான். என் வேலையை முடிச்சுட்டு இனி உன்னை கூட்டு போறதுக்கு தான் நான் இங்க வருவேன். அதுக்கப்புறமா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு ஊருக்கு போவோம். தைரியமா இரு. நான் வரேன். நான் போய் டாக்டரை பார்க்கணும். நீ எங்க இங்க? அது வந்து நான் நான் அப்பாவுக்கு மருந்து வாங்கலான்னு வந்தேன். எதுக்கு இப்போ அழுவுற? ஏ ஒன்றும் இல்லை. மீனாட்சியோட வாழ்க்கை எப்பவுமே தோல்விதான். சும்மா இந்த முட்டாளோட மனசுல தோணுனதுதான். பரவாயில்ல. மீனாட்சி, எனக்கு எதுவும் புரியல. யாராலையும் என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னோட மனசை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என் ஆசையை நிறைவேற்றிக்க விரும்பல. அந்த பொண்ணு யாருன்னு கூட நான் கேட்கல. யாரா இருந்தாலும் அதிர்ஷ்டசாலி பொண்ணுதான். ஆனா அப்பா கிட்ட போய் இப்ப நான் என்ன சொல்லுவேன்? அவர் வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. சரி, நான் வரேன். சிவா, இப்போ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. என்னோட டெஸ்டிங்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் குணமாயிடும். வணக்கம். அடுத்த வருஷம் தான் சிவன் கோயில்ல பண்டிகை. ரொம்ப வருஷமா நடத்தவே இல்லை. தெரியும். அவருடைய தம்பி சாவுக்கு அப்புறம் திருவிழாவை நிறுத்தினதும் இப்போ நீ தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணதாவும் கேள்விப்பட்டனே. அப்படிலாம் இல்லை. எனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஆளோட நான் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன். அந்த திருவிழா முடிஞ்ச உடனே உன்னுடைய காதலிய பழைய மாதிரியே அழகியாக்கி உன் கையிலே ஒப்படைக்கிறேன். நான் இந்த உதவியை கண்டிப்பா மறக்க மாட்டேன். காய்ச்சின எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தலையில துளசி வச்சு அப்படியே நடந்து வரும்போது மீனாட்சி மேல ஒரு நல்ல வாசனை வரும். ஓ, அந்த வாசனையை இதயத்தை விட்டு போகல. நீ இன்னும் மோப்ப பிடிச்சிட்டே நட. உனக்கு நாயோட யோகம் தான். அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் புலி தானே, நல்லா இறைய சாப்பிட்டு தான் போவான். எடா பரதேசி, என்னடா சொன்ன? எவனையே திங்க விட மாட்டேன். அவளை தின்ன வரவன் புலியா இருந்தாலும் பண்ணியா இருந்தாலும் கொண்டுட்டு அந்த பத்திரம் விடுவான். விடுங்கடா. அவன் சொல்றது என்ன தப்பு இருக்கு? தலைவரும் மீனாட்சியும் அவளை எதுக்கு? நம்ம ஊரே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. அவன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே நீ நாய் மாதிரி தான் தெரியற. சிவன் சம்ஹார மூர்த்தி, அவனை சாவடிக்கணும். தென்காசிபுரத்துல இருந்து ஆள வர வைக்கணும். நம்ம ஊர் கோயில் திருவிழா அன்னைக்கு தலைவரோட தம்பியை கொன்ன மாதிரி அவனை வெட்டி வெட்டி சாய்க்கணும். இந்த தடவை சாமிக்கு சேலையும் ஆபரணங்களும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு சிவாவோடு. வெளியூர்காரனை இதெல்லாம் செய்ய வச்சா நாளைக்கு தெய்வ குத்தம் ஆயிடாதுங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம நாம திருவிழாவை நடத்தணும். இத பாருங்கண்ணா, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. சிவா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் சரியாச்சு. ஊருக்காகவும் மக்களுக்காகவும் இல்லை, என் உள் மனசுல ஒண்ணு தோணுது. சிவாவும் என் தம்பி மாதிரி இல்ல, என் கூட பிறந்த தம்பியே தான். கொஞ்சம் இங்கே இரு. நம்ம சரி சார்.
ஹாய் சிவா. ஏய். ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். ஹாய் சிவா, ஒன்ஸ் அகேன். வா வா வா. கம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒன் செகண்ட், இப்ப விட்டுறேன். யார் இது? திடீர்னு வந்து கூட்டு போறேன். யார் இது? ஆள் நல்லா இருக்காரே. நாளைக்கு பண்டிகை. ஒரு நாள், ஒரே ஒரு நாள். ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. சும்மா சீன் கிரியேட் பண்ணாம அப்படியே வந்து வண்டியில ஏற போலாமா? எப்படி வசதி? தம்புரானே, ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு வந்துருவேன். போலாமா? வண்டி எடுப்பா. வா. ஏய் சிவா, இல்ல. ஏய், ஏய், இல்ல. ஏய், நான் சொல்றேன் கேளுடா. சிவா, வராதே. ஏய். 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 எங்கடா பார்த்து போறீங்க? நான் ஒரே ஒரு நாள் தானே உங்ககிட்ட கேட்டேன், ஆனா நீ கேட்கல. இந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா பண்டிகை நடக்கணும். அம்மாடே, குளிச்சு சீக்கிரம் கோவிலுக்கு போற வழியை பாரு. இந்த கடவுள் யாருக்குமே என் வேண்டுதல் கேட்கல. இவங்களுக்குலாம் கண்ணும் இல்ல, காதும் கேட்காது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்துறது.
கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒரு ஜங்ஷன் இருக்கு. அங்கேருந்து ரைட் கட் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தேன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்கே தான் நாங்கள் இருப்போம். இல்லைனா அவன் இங்கேருந்து உயிரோட போக மாட்டான். சீக்கிரம் வா, தலைவர் வீட்ல இருந்து ஆபரண பெட்டி கிளம்பிடுச்சான். சீக்கிரம் போலாம். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு செக்ரட்டரி. ஆபரண பெட்டி கோயிலுக்கு போய் சேர்ந்தாதான்ப்பா நிம்மதி. திருவிழா நடந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஜாக்கிரதையாரு, என் தம்பியை சாகடிச்சவனுங்க அவங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். கோயில் நக்க பத்திரமா வரும். இங்க என்ன ஆனாலும் சடங்கு நிப்பாட்டக்கூடாது. வழி கொடுக்கல. சரி, சீக்கிரம்.
நான் தமிழ்நாடு போலீஸ் கிரைம் பிரான்ச் எஸ்பி பசுபதி ராஜ். இங்க இருக்கிற சிவா தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் போலீஸையும் ஏமாத்திட்டு கடந்த 6 மாசமா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இனியும் அதிபுத்திசாலித்தனமா எங்களை ஏமாத்தி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காது. மீதி உனக்கு இருக்கிற காலத்தை ஜட்ஜு தான் முடிவு பண்ணுவான். இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. நான் உன்னை என் தம்பியா நினைச்சேன். அப்படி இருந்தோம் நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டன்னு நினைக்கும் போது நீ எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்ச? ஒரு வேலை தேடித்தான் நான் இங்கே வந்திருந்தேன். தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து நான் இங்கே வந்திருந்தேன். நானும் கண்ணனும் கார்த்தியும் தேடாத வேலைகளே கிடையாது. சாவு மேலே அடிக்கிற கூட்டத்தில் சேரணுன்றது தான் எங்களோட விதி. இங்கே நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு புது வாழ்க்கையை கண்டுபிடிச்சோம். என்ன பார்த்துக்க. ஏய் வாங்கடா. ஏ சீக்கிரம்டா. இருடா. ஏ குடுறா. ஏய் டேய். அண்ணா சிவாவை பாத்தீங்களா? அங்கதான் டீ குடிச்சிட்டு இருக்கான். சரி நோ. தாத்தா அடுத்து உனக்கு மோல அடிக்கணுமா? புறம்பாக்க வயசாச்சு இல்ல அதான் சொன்னேன். சிவா திடா. ஏ சிவா கால் வந்துச்சுடா, கால் வந்துச்சு. ஏ சிவா என் வேண்டுதல் நிறைவேறிச்சுடா. என்ன வேண்டுதல்?
10 நாளைக்குள்ள 10 பேர் மண்டையை போட்டாங்கன்னா பழனி கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டின உடனே வெங்கடசாமி காலி. எந்த வெங்கடசாமி? டே நம்ம தென்காசிபுரம் காலனில உள்ள வெங்கடசாமி. யாராவது சாம வேண்டுவாங்களாடா? ஐயோ ஏடா, ஒவ்வொரு சாவும் நமக்கு ஒரு கொண்டாட்டம் தானே. எனக்குன்னு கொஞ்சம் கடன் இருக்கு, கூடவே ஒரு ஷர்ட்டும் வேஸ்டியும் வாங்கணும். சீக்கிரமா 10 சாவு விழுந்தா எனக்கு கொண்டாட்டம் தான்டா. அப்பனே முருகா, இன்னொரு 9 சாவை பட நடத்தி கொடுத்துருப்பாங்களா எனக்காக? ஏய் வந்து ஆடுறா. டேய், அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? அதான் செத்தவரோட பொண்ணுடா. அப்பாவும் அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாடா. அவளுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. வாங்க போற காசுக்கு வந்து ஆடுறா. சிவா, சிவா, ஏன்டா குடிக்காம இருக்க? என்னாச்சுடா உனக்கு? டேய், ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்ல, என்னமோ இருக்கு. வெங்கடசாமியோட இறுதி சடங்கு முடிஞ்சதுல இருந்து நான் கவனிக்கிறேன். அந்த பொண்ணு அழுததை என்னால மறக்க முடியலடா. ஓ, அப்போ நாங்க நினைச்சது சரிதான். சாருக்கு காதலும் மண்ணாங்கட்டி. ஏய், இதுக்கெல்லாம் நாம சரிப்பட்டு வரமாட்டோம்டா. ஏய் சிவா, தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. அந்த பொண்ணு பேச முடியாத பொண்ணுன்னு தெரிஞ்சதும் மனசுக்குள்ள சொல்லாமலே படம் பார்த்தல, அதுல வர மாதிரி நாக்கு எதுவும் நீ அறுத்துக்க மாட்டேல்ல. பாசத்துக்காக எதை எழுந்தாலும் ஒரு சந்தோஷம்தான்.
போலாமா? தத்தை யா தெய்யும் தத் தத்தம் கிட்டத்தக்க தித்தை யா தெய்யும் தித் தத்தம் கிட்டத்தக்கதம் தித்தம் கிட்ட தக்கதை தத்தை கிட்ட தக்கதம் தித்தம் கிட்ட தக்கதை தத்தை கிட்ட தக்கதம் தித்தம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதம் தித்தம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதம் தித்தம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதம். அங்க பாரு, உன் லவர் நிக்கிறா. ஏண்டா அந்த பொண்ணு அங்க என்ன செக்யூரிட்டியா? எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே நிக்கிறா. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. அவ போட்டிருக்கிற கொலுசு அவ கால்ல இல்ல, இவன் நெஞ்சில தான் இருக்கு. என்னடா? எங்கடா போற? சிவா வேணடா. என்ன அழகுடா. நம்ம பண்ண கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டவன் ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஐயோ வேணாங்க. என் தேவதையை பார்த்த நேரம் உனக்கு நல்ல நேரமா போச்சு. பார்வையிலேயே என் மனசுக்குள்ள பூந்து ஏதோ பண்றாடா. அவளை பார்த்த உடனே அவளுக்காகவே என் மனசு பறன்னு பறக்குதுடா. நன்றிங்க ஐயா. டேய், வாய் பேசாத பொண்ணும் தெரிஞ்சும் அவளே ஏன் சுத்தி சுத்தி வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றடா? இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்ணல. என்னன்னு தெரியல, இந்த பொண்ணை பார்த்தா என் மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத அன்பு. தூக்கம் கூட இல்ல. இந்த வலிக்கெல்லாம் இங்க மருந்து கிடைக்காது. ஒருவேளை மென்டல் ஹாஸ்பிட்டல் போனா கிடைக்கலாம். ஐயோ, அப்படி ஒண்ணு இல்ல. சிந்து, வீடு பூட்டி கிடக்கு. இப்ப இந்த பொண்ணு எங்க தங்கி இருக்கா இப்போ? அது சரி, அப்ப வீடு வரைக்கும் போயிட்டீங்களா? அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு யாருமே இல்ல. தூரத்துல அவ சொந்தத்துல ஒரு மாமா இருக்கார், அவளோட தான் இருக்கா. அப்புறம் டான்ஸ் கிளாஸ்லயும் பார்த்திருக்கேன். அங்க செக்யூரிட்டி தானே? இவ செக்யூரிட்டி எல்லாம் இல்ல. அவ டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவா. அவ வாழ்க்கையில சந்தோஷம் நினைக்கிறது அது மட்டும் தான். நல்லா டான்ஸ் ஆடி சோபனா சுதா மேடம் மாதிரி பெரிய ஆளா வரணுன்றது அவளோட லட்சியமே. அதுலயும் அண்ணாமலை கலைக்கூட்டத்துல சேர்ந்து படிக்கணும்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா.
அதுக்காகவே அந்த டான்ஸ் ஸ்கூல் முன்னாடி பக்தியோட நின்னு நிறைய கனவு காணுவா. ஓ, அதான் இவளோட கனவா? பயோடேட்டா எடுத்து வைங்க, அட்மிஷன் வாங்கி தரேன். அங்க சேர்ந்து படிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, நிறைய செலவாகும். இப்ப அவளுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. அதுக்கு என்ன, நாளைக்கே எல்லாத்தையும் சரி பண்றேன். டேய் சிவா, நீ சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? இது சிவாவோட வாக்குடா. நடந்த மாதிரி தான். கலாஷேத்ரால டான்ஸ் கத்துக்க நீ ரெடியா இரு. வரட்டுமா? அண்ணே, என்னண்ணே இது? இன்னும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கீங்களா? அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா, இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு தெரியணும். எஸ் கமின். ரேஷ்மா, நாளைக்கு கிளாஸ்க்கு வந்துரு. ரொம்ப நன்றி. சரிம்மா, போயிட்டு வாமா. வாப்பா. என்ன விஷயம்? ஹாய் சார், என் பேர் சிவா. சரி, எனக்கு ஒரு சீட் வேணும். அதுக்கு என்ன, உட்காரு. ஐயோ, இந்த சீட் இல்லை, எனக்கு கலாஷேத்ரால ஒரு சீட் வேணும், டான்ஸ் கற்றுக்க. ஜென்ஸுக்கெல்லாம் அட்மிஷன் இல்லை. எனக்கு இல்லை சார், ஒரு பொண்ணுக்காக. நல்ல திறமை இருக்கிற பொண்ணு, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. இப்படி சொன்னா எப்படி சார், ஒரு சீட் தானே. அந்த பொண்ணுக்காக ஒரு பேட்சே ஆரம்பிச்சிருங்களேன். அவள் மட்டும் இங்கே சேர்ந்தா அதுக்கப்புறம் இந்த கலாச்சாத்ராவை நீங்களும் பெருசாகிடுவீங்க. செக்யூரிட்டி மாஸ்டர், ஒரே ஒரு சீட்டு. அந்த பொண்ணோட ஆட்டத்தை பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. மாஸ்டர், இந்த பைத்தியக்காரனை பிடிச்சி வெளியே அனுப்புங்க. பைத்தியம்லாம் ஒன்றும் இல்லை. வெளியே போ. சார் கொஞ்சம் கேளுங்க. எங்க இருந்து தான் கிளம்பி வரானுங்களோ தெரியல. நீங்க போ, நீ அங்க பா. எங்க இல்லையாடா? ஏய் பாப்பா, என்ன? சரி சரி சரி, வரட்டுமா? போங்க. யாருன்னே தெரியல. பாப்பா, ஒரு நிமிஷம். வணக்கம் வணக்கம். பாப்பா, எங்க அண்ணனோட மனசுக்கு வந்த தேவதை எங்க? எனக்கு தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு, சொல்லுடி. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். சொல்ல குட்டி. வா. மாஸ்டர், ஒரு சீட்டு தானே, ஒரே ஒரு சீட்டு தான். உனக்கு தமிழ்ல சொன்னா புரியாதா? மாஸ்டர், நம்ம உள்ள போய் பேசுவோம். வெளியே வெளியே வெளியே. நீங்க ஒரு பெரிய மாஸ்டர், அவ இப்பதான் வளர்ந்து வர ஒரு சின்ன பொண்ணு. நீங்க மனசு வச்சீங்கன்னா அவ வாழ்க்கையே மாறிடும். சும்மா வர்றவங்களுக்கும் போறவங்களுக்கும் கலைக்கூடத்துல சீட்டு தர முடியாது, நிறைய பணமும் செலவாகும். பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு 10 பேர் செத்தா போதும். 10 பேர் சாகணுமா? சாவுக்கு மேல அடிக்கிறது தான் என்னோட வேலையே. நீ அவளோட அண்ணனா? இல்லையே. அப்புறம் நீ சொந்தக்காரனா? என்னப்பா, அண்ணனும் இல்லைங்கிற, சொந்தக்காரனும் இல்லைங்கிற, அந்த பொண்ணுக்காக நீ எதுக்கு கஷ்டப்படுற? கட்டிக்க போறவன், அவளை கட்டிக்க போறேன். காமுகனா? நான் காதலிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஐயோ பாவம். இந்த சீட்டை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னோட காதல் அப்படியே. நீ ஒன்றும் வர வேண்டாம், உனக்கு அங்க சீட்டு இல்லை. போடா. ஐயோ மாஸ்டர், போடா. ஐயோ
தளபதி பயப்படாதீங்க சும்மா ஒரு செல்ஃபி மாஸ்டர் ஒரே சீட்டு ஒரே ஒரு சீட்டு மாஸ்டர். சிவா சிவா இவன் தொல்லை தாங்க முடியலையே. உனக்கு சீட்டு தானே வேணும். இந்த போடா. நிறுத்து நிறுத்து சார். ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? சைக்கிள் எடுறா. சார் அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருங்க சார். வாய் பேச முடியாத ஒரு அனாதை பொண்ணு சார் அது. வாய் பேசாத பொண்ணு? ஆமா சார். சார் வந்துட்டாரா? போபா போ. டேய் மாஸ்டர் வராரு. வணக்கம் சார். சார் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம். மாஸ்டர் 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 நில்லுங்கயா மாஸ்டர் மாஸ்டர் நில்லுங்கயா மாஸ்டர் போறீங்க மாஸ்டர் போங்கயா மாஸ்டர் மாஸ்டர் ஹலோ how are you? I am fine. ஒழுங்கா சொல்லும்போது ஃபங்க்ஷன் வந்து 18th வெச்சுக்கோ. இல்லையா வாயை சரி. யோ வாயா வரியா நான் பாத்துக்கிறேன். ஓகே 10 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். முக்கியமான வேலையா இருக்கான்ல அவன ஒரு மனுஷனே இல்லடா. செக்யூரிட்டி வைகா வெங்கட்ராமன். நைஸ் நேம். இப்போ அட்மிஷன் யாருக்கும் தர்றதில்ல. உனக்காக உன் மனசுக்காகத்தான் தர்றேன். திங்கக்கிழமை வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். சரி. ஒரு நிமிஷம். வாய் பேசாத பொண்ணை லவ் பண்ற மனசு கடவுள் குடியிருக்கிற மனசு. நானும் லவ் மேரேஜ் தான். லவ் பண்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கும் நல்லா தெரியும். இந்த சீட்டை அவ மனசுல ஸ்ட்ராங்கா போட்டு உட்காரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வைகா சீட்டு கிடைச்சிருச்சு. நவரு நின்னுமா டிக்கெட் சீட்டெல்லாம் வாங்கிக்க கேட்டு வாங்கிக்க முடிக்காத. வாங்கடா. வாடே. உட்காரு உட்காரு உட்காரு. நான் ரூட் சொல்ல நான் பார்த்து அதை விட போலாம். என் ரூட்ல வேணாம், வைகா ரூட்லயே போட்டோம். வைகா, நான் ஜோசியரை பார்த்துட்டேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கான். அதை விட முக்கியம் குழந்தை பாக்கியம் நிறையவே இருக்கான். நீ சொல்லு, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நீ சத்தம் இல்லாம திட்டுறது கூட என்ன ஒரு அளவு. நான் ஆயுசுக்கும் அணுவா ரசிச்சு அனுபவிக்கணும். நீ இல்லாத வாழ்க்கையை நினைக்கவே முடியல. நீ உன்னோட வாழ்க்கை என் கையில தான். நான் உன்னை சேஃபா பார்த்துக்கிறேன்.
என்னம்மாமா சௌக்கியமா? என்ன இது புது ஆளை பாக்குற மாதிரி பாக்குற? நாமெல்லாம் சொந்தக்காராயிட்டோம். யார் பண்ணி என்ன சொல்ற? ஆமா, உங்க பொண்ணுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருச்சு, எங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருச்சு. அதுக்கு அர்த்தம் திருப்பதி பெருமாளே உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அலெக்ஸ் பாண்டன் எவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்கறது அவ்வளோ சரியா படல. என்ன சம்பந்தியம்மா, பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்க பொண்ணுக்கு பூவம் பொட்டு வச்சு ரெடி பண்ணுங்க, நாளைக்கே தட்ட மாத்திக்கலாம். இல்லப்பா, இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. நீங்க வேற பொண்ண பாருங்க. என்னப்பா விடுப்பா, அண்ணனோட தீர்ப்பு மாத்தி பேசுன உசுரோட எரிச்சிடுவேன். விட்டுரு, தயவு செய்து விட்டுரு. நீங்க சொல்றத நான் செய்யறேன். சரி மாமா, நாளைக்கு 11 மணிக்கு முகூர்த்தம். நிறைய வேலை இருக்கு. தம்பிங்களா, வண்டியில இறங்குடா. வரட்டுமா மாமி? வரட்டுமா? வண்டி இறங்குடா. பார்த்து போங்க, பார்த்து பார்த்து. சாவறதுனா போய் சாவு. என்னோட பாசத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லையா? இரு, நான் சொல்றேன். எனக்கு அலெக்ஸ் பாண்டியனை பிடிக்கல. இதுல அவன் முன்னாடி புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கணுமா நினைக்கிறப்பவே அருவெருப்பா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அந்த ஆளு ஒரு யமன்டா. அந்த ஆளை பகைச்சிட்டு உன்னால நிம்மதி இந்த ஊர்ல வாழ முடியும்னு நினைக்கிறியா? சொல்லு. புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறத விட அவன் பொண்ணு பார்க்க வராம இருக்கிற மாதிரி ஏதாவது வழி இருந்தா யோசிங்க. அவன் முன்னாடி வேஷம் போடுறதுதான் சரியான வழி. அலங்காரம் பண்ணி நிக்கணும். உன் மனசுல என்னதாண்டா இருக்கு? இப்ப எதிர்த்தா கோபம் வரும். அவன் பொண்ணு பார்க்க வரும்போது நடிச்சா போதும். வேகா, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்போம். முதல்ல பொண்ணு பார்க்க வரட்டும். தானே பொண்ணுடைய மாமா, வணக்கம் வச்சுங்க. ஐயா, பொண்ணை வர சொல்லுங்க. தேவதை மாத்தி இருக்குன்னு கண்ணு, மாப்பிள்ளைக்கு டீ கொடுமா.
பண்றேன். டேய், அவன் சம்மதம் கேட்கறான், இங்க வரல. அவனுக்கு பிடிக்கலனாலும் அவன் என் கூட தான் வாழணும். வாங்கடா. அந்த அலெக்ஸ் பாண்டியனோட மோதிர அளவுக்கும் எனக்கு சக்தியும் வயசோ இல்லம்மா. நான் பாவம், என்ன மன்னிச்சிருமா. அந்த பொண்ணை சொல்லி குத்தம் இல்ல, அவன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. என்ன செய்ய வேணாலும் தயங்க மாட்டான் அந்த அலெக்ஸ் பாண்டியன். இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சிவா, ஏன்டா பேசாம நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லு. ஆ ஆ ஆ சிவாவும் வைகாவும் நல்ல ஜோடி பொருத்தம்னு என் ஒய்ஃப் சொல்றா. மாஸ்டர், ஆச்சரியப்பட வேண்டாம், இவளாலையும் வாய் பேச முடியாது. எங்க கல்யாணமும் ஒரு பிரச்சனையில தான் நடந்தது. இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி அந்த பொண்ணை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும். மாஸ்டர் என்ன சொல்றீங்க? உன் லவ் உண்மையானதா இருந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. இவர் சொன்னதுதான் சரி. அவன் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஊரே இருக்கு. இங்க வாழ்ந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நாளைக்கு தீபாவளி, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இங்க இருந்து தப்பிச்சிரு. பிள்ளையார் கோயில் பின்னாடி ஒத்தடி பாதை வழியா போனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியா போனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வைகாவை சிந்து சுஜாதாவும் கூட்டிட்டு வருவாங்க. சிவா, எப்ப நீ வாய் பேசாத பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல எனக்கு மரியாதை வந்துருச்சு. தைரியமா போ, என் பிரார்த்தனை உன் கூடவே இருக்கும். போ, தைரியமா போ. என்னடா, என்னாச்சு? எல்லாம் அவனோட ஆளுங்க. இந்த பக்கமா போனா அப்படியே கோயில் பக்கம் போயிடலாம். வா. அண்ணே, ரயில்வே ஸ்டேஷன், அம்மங்கோவில், எல்லா இடத்துல நம்ம ஆளுங்க இருக்காங்க. அவனை இந்த தென்காசிபுரத்துல இருந்து உயிரோட போக விட மாட்டோம். என்ன செய்யலாம்? டாய் சிவா, பாத்தியா? உன்னுடைய நண்பன் உன் முதுகுல குத்திட்டான். உன்னுடைய பிளான் சொல்றதுக்கு 1 லட்சம், உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு 2 லட்சம், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு 5 லட்சம். எங்கேயும் பணம் தான் பேசணும்டா. ஏய், புடிங்கடா.
ஊரை விட்டு போறல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? கண்ணு பற்ற போகுது. எனக்கு தெரியாம நீ எங்கேயும் போயிட முடியாது. முருகா, அடிக்கடா அவனை. ஏய், எனக்கு கிடைக்காத இந்த அழகு யாருக்கும் கிடைக்க கூடாது. இங்க நடந்ததை எவனும் பார்க்கல. அவனாச்சும் போலீஸ் கிட்ட போறீங்க, அவனை ஒண்ணு இல்ல பண்ணி வச்சாங்க. பிசி 106 அம்மன்கல் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். சீக்கிரம் செக் பண்ணுங்க. ஓவர் ஓவர் ஓவர். ஆசிட் ஊதின அக்யூஸ்ட் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர் ஓவர். ஐயா, ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வரணும். என்ன விஷயம்? ஐயா, அந்த ஆசிட் கேஸ் சம்பந்தமா ஐஜி லெவல்ல கொஞ்சம் ப்ரெஷரு. அதான் யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற? அண்ணே முருகா,
நமக்கு எதிராக சத்தம் போட்டது யாரு? முதல் சொல்லு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. யாரால உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சோ இப்போ அவ்வளாலே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. இந்த கையில சாப்பிட உனக்கு யோகம் இல்ல. முருகா, எல்லாம் போச்சு. இனி எதுக்கு வாழணும்? தற்கொலை பண்ணிக்கிறது கூட தைரியம் இல்லை. வைகா தம்பி, அழகும் இளமையும் எப்பவும் இருக்காது. எங்க பிள்ளைய எங்களாலே பார்க்க முடியல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இங்க இருந்து எங்கேயாவது போயிரியா? பாவம் அவ ரூம்ல இருந்து வெளியே வந்து ரொம்ப நாளாச்சு. வேகா, நான் உன் அழகை இல்லை, உன் மனசை தான் காதலிச்சேன். நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நாளைக்கு தான் கேஸோட தீர்ப்பு. சாட்சின்னு யாரும் இல்லை. சிந்து சுஜாவை அவங்க ஆளுங்க மிரட்டிட்டாங்க. சட்டத்துக்கு முன்னாடியும் நாம தோக்க போறோம். வேகா, வேகா, ஹே வேகா, 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 வேகா. சிசி 19 கீழ் 2010 நம்பர் கேஸ். பிரதிக்கு எதிராக எந்த சாட்சியங்களும் நிரூபிக்க தவறியது ப்ராசிக்யூஷன் தரப்பு. அதன் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 232 படி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோர்ட் அவரை குற்றமற்றவர் என்று கருதி விடுதலை செய்கிறது. சார், இந்த கேஸ்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவ கட்டளை, நான் வெளில வேண்டாம்.
சார் ஒன் மோர் क्वेश्चन சார் கமான் சர்ச். என்ன சார் என்னாச்சு? உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரொம்ப நேரமாக கதவு தட்டிகிட்டே இருக்கேன். சர்ச் பண்ண வந்திருக்காங்கம்மா. சிவாங்கிற அக்யூஸ்ட் இங்கே தான் இருக்கான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன் சார். இங்கே இல்லை சார். அங்கேயும் இல்லை சார். இல்லை சார். கேர்ஃபுல்லாக இருங்க, திருப்பி வருவேன் சார். சிவா, என்ன சிவா இப்படி பண்ணிட்ட? உன் வாழ்க்கையே போச்சே. எனக்கு வேக கூட வாழணும். இனிமே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாஸ்டர். உள்ள போய் ஒளிச்சுக்கோ. போ, உள்ள போ. வா வா, உள்ள வா. நான் தான் வைகாவை வர சொன்னேன். எப்படியும் உன்னை போலீஸ் பிடிச்சிரும். இந்த ராத்திரியே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிருங்க.
மறுபடியும் என்னோட வாழ்க்கையை தேடி ஒரு பயணம். எந்த நேரத்தில் நான் மாட்டுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பயணம் தொடரும். தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கைக்குள்ள என் தம்பி மாதிரி வந்துட்டேன் நீ. கொஞ்ச நாளாவே எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த பழி வாங்குற உணர்வை நீதான் மாத்தின. என் தம்பிய கொண்டவனோட உசுர் எடுத்தவனுக்கு கைமாற நான் என்ன செய்யணும் சொல்லு. கர்ணன் முன்னாடி துரியோதனா நின்ன மாதிரி இப்ப நான் உன் முன்னாடி நிக்கிறேன். என்ன வேணும்னாலும் கேளு. எனக்கு என்னோட வைகாவை கொஞ்சம் பார்க்கணும். அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதான் நான் இங்கே வந்தேன். சார், உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், எனக்கு அவ கூட பேச வாய்ப்பு கொடுங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. இவன் ஜஸ்ட் அந்த பொண்ணை மட்டும் பார்க்கட்டும். நீங்க இதுல தலையிட வேணாம். இவன் மர்டர் கேஸ்ல அக்யூஸ். Legal. Come on, get him.
வந்ததுனால இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் பாரு அங்க தெரியுது. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். வாமா செல்லம். இப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். வேகா, வைகா, இனிமே அவ அனாதை கிடையாது, என் பொண்ணு. உனக்காக நான் பாதுகாத்த பொக்கிஷம். அங்க பாரு. போய் பாரு. வெண்ணிலாவும் வானத்துக்குள்ளே மறைய பொன் தாமரை பூக்கள் மலர. வெண்ணிலாவும் வானத்துக்குள்ளே மறைய பொன் தாமரை பூக்கள் மலர. தாமரை குன்று செழிப்பான ஒரு கிராமமா மாறிடுச்சு. பகையெல்லாம் பனி மாதிரி உருகி போயிடுச்சு. மனசு பாசத்தால நிரம்பி வழிஞ்சது. கடவுளுக்கு சொந்தமான இந்த கிராமத்துல எல்லாரும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆசீர்வாதம் இந்த கிராமத்து மக்களுக்கு என்னைக்கும் இருக்கணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.